ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஸ்கில் இருக்கிறவங்க தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஈஸியாக எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்லே இல்லை, எனக்கு பேசிக் நாலேஜ் தான், அதாவது யூஸ் பண்ண மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறவங்களும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணலாம். அப்படிப்பட்ட சில வேலைகளும் உள்ளே இருக்குது. அது பார்ட் டைமாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு, பார்ட் டைமும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுற யாராக இருந்தாலும் இதை எடுத்து பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையானது ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். இந்த ஒர்க்குக்கு நீங்கள் பொருத்தமாக இருப்பீங்க, அதாவது பண்ணலாம், ரெடியாக எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியோபக்ஸோட ரெஜிஸ்டர் பேஜ் வந்துடும். அந்த ரெஜிஸ்டர் பேஜை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். பேபால் இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்குது. பேபால் இமெயில்னா என்னதுன்னா, நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுற எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் பேபாலில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. பேபாலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா பேபால்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பேபால் அக்கௌண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாக் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என் பிளாகில் என்னோட ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த வெப்சைட்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம், அதுலேயும் ஏர்ன் பண்ணுறது, ப்ளஸ் பேபாலில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி அதை க்ரியேட் பண்ணுறங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாம் மொத்தமாக பிளாகில் ஒரே லிங்காக இருக்கும். ஸோ அந்த பேஜை நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க முடியும். இப்போது நம்ம நியோபக்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பேஜில் இருக்கோம். ரெஜிஸ்டர் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆயிரும். நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேங்கிறதுனால நான் லாகின் மட்டும் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்கௌண்ட் நான் உங்களுக்கு டுட்டோரியல் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பேலன்ஸ் இங்கே எதுவும் இல்லை. இப்போ தான் 2 கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போது இதை எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணுங்கிறத பற்றி பார்ப்போம். இங்கே உங்களோட யூசர் நேம் இருக்குது, உங்களோட பேலன்ஸ் இங்கே காட்டும். இதுதான் உங்களோட ஃப்ரெண்டு, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட்டு பேலன்ஸ் என்ன, எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்கிறீங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கும். இதோட ஒர்க்கு என்னங்கிற இது உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு. இது உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். வைவ் அட்வர்டைஸ்மெண்ட், இதை நம்ம கிளிக் பண்ணால் உங்களோட டெய்லி ஒர்க்ஸ் இதில் தான் இருக்கும். இது ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். பிங்க் கலரில், க்ரீன் கலரில் இப்படி மேலே கூட இதெல்லாம் தான் ஆடு, பாக்ஸாக இருக்குதுல்ல, இதெல்லாம் தான் ஆடு. இந்த ஆடை நம்ம கிளிக் பண்ணும் போது நமக்கு அவங்க பே பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆடும் நமக்கு 5 to 30 செகண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம இந்த ரெட் டாட்டை கிளிக் பண்ணுனா நமக்கு இந்த ஆடு ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும்போது நமக்கு 5 to 30 செகண்ட் நமக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜ் ஓப்பனாக இருக்கும். இந்த சைட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்துட்டு இங்கே லோடிங் வருது பாருங்கள். வெயிட்டிங் ஃபார் த அட்வர்டைஸ்மெண்ட் லோடிங் அப்படின்னு வரும்போது அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். அது லோடிங் ஆகி முடிஞ்சோன்னா நமக்கு இங்கே கிரெடிட் ஆயிரும் பாருங்கள். 0.001 அமெரிக்கன் சென்ட் கிளிக் ஆகிருக்கு, கிரெடிட் ஆகிருக்கு. இது நமக்கு பைசா கணக்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லா ஆடையும் கிளிக் பண்ணும்போது நமக்கு இப்போ நம்ம இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுறோம். எல்லா ஆடையும் கிளிக் பண்ணும் போது நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். இது நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் 30,000 ஏர்ன் பண்ணலாம், 25,000 ஏர்ன் பண்ணலாம். அது எல்லாம் போய் இதில் நீங்கள் ஒரு பார்ட் டைமாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அது அளவுக்கு பண்ணலாம். ஆனால் 25,000 30,000ங்கிறது இதில் பண்ணுறது முடியாது.
ஏன்னா அது கொஞ்சம் விளம்பரப்படுத்தணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது பாசிபிள் இல்லை. நம்ம ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி 3 வெப்சைட் இருக்குது. அந்த 3 வெப்சைட்லேயும் நீங்கள் எடுத்து ரெஃபரல்ஸ் எல்லாம் எடுத்து டாஸ்க் பண்ணி எல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒரு 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். 10,000 நீங்கள் கேரண்டியாக பண்ணலாம், இன்வால்வ் ஆகி நல்லா பண்ணுனா. அதுதான் முக்கியம். ஸோ நம்ம அதை பார்ப்போம். இது வேவ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபர்ஸுங்கும் போது உங்களுக்கு மினி ஆஃபர்ஸை விட்டுருங்க. அது இங்கே ஏதாவது ஆடு, டோக்கன் ஆடு, அதாவது யூடியூப் வீடியோஸ், சர்வே இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த இங்கே இருக்குது பாருங்கள் வீடியோஸு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். இது பெருசாக ஓகே இல்லை. பட் மினி ஜாப் ஆஃபர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் டாஸ்க்கு. இந்த ஜாபை நம்ம பண்ணும்போது நமக்கு நல்ல ஏர்னிங் இருக்கும். ஆனால் பட் எனக்கு இங்கே இருக்குது பாருங்கள் ஆஃபர்ஸு 8 சென்ட் 11 டாஸ்க்கு 2000 டாஸ்க்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஏர்னிங் கிடைக்கும். 10,000 15,000 கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதோட ப்ளஸ் ரெஃபரல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். வெறும் ஆடுக்கு மட்டும் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியாது. நிறைய பேர் மித்த சைட்லலாம் போய் சொல்லுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வெறும் ஆடுக்கு மட்டும் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் அவ்வளோ வரும். இப்போ ரெஃபரல்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ரெஃபரல்ஸ்னால் என்னன்னா, இந்த இங்கே உங்களுக்கு பேனர்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பேனருங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். இந்த கீழே இங்கே லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணும் போது, இதை மாதிரி லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களும் அதை கிளிக் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுவாங்க. அப்படி அவங்களும் அதை கிளிக் பண்ணி மணி ஏர்ன் பண்ணும்போது அது மூலியமாக உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். கமிஷன் கூட சொல்லலாம். கமிஷன் மாதிரி உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். அவருக்கும் அவர் ஏர்னிங் கிடைக்கும், உங்களுக்கு உங்கள் ஏர்னிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆடு மட்டும் இல்லாமல் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ஏர்னிங் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் மிஸ் இட். நீங்கள் பார்ட் டைமாக இதை எடுத்து பண்ணுங்கள். இதுக்காண்டி எந்த நாலேஜும் தேவையில்லை உங்களுக்கு. இதே மாதிரி இந்த ஒரு வெப்சைட்டில் ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு 40 கிட்ட வரும். நீங்கள் இன்னும் மிச்சம் இருக்கிற 2 வெப்சைட்டையும் என் பிளாகில் போய் பாருங்கள், இருக்கும். எல்லாம் ஒரே வீடியோஸாக நான் போட்டிருப்பேன். அதனால் 1 by 1 இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஏர்னிங் பண்ணலாம். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 150 ஆடு கிட்டே நீங்கள் கிளிக் பண்ணலாம். ரெஃபரல்ஸை பிடிங்க, ஆடை கிளிக் பண்ணுங்கள், டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள், நல்ல ஏர்னிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் என் வீடியோவை தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோஸ் மணி எப்படி ஏர்ன் பண்ணுங்கிறத பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, காண்டாக்டில் இருங்க. ஏதாவது டீட்டெயில்னால் எனக்கு பிளாகில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.